to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற chapter numbers. இது class 4 maths சமச்சீர் கல்விக்கான syllabus. And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். நாம இந்த யூனிட்ல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம்னா multiplication methods வந்து பார்க்க போறோம். lattice algorithm யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் algorithm யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்றது, அப்புறம் வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். அப்புறம் டேபிள்ஸ் ஃப்ரம் 6 to 10 வந்து என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். Multiplication by lattice algorithm. Up to 2-digit number by 2-digit number and a 3-digit number by a single digit number. lattice algorithm வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க, எந்த டிஜிட்ஸ்ல வந்து பயன்படுத்துறாங்கன்னா ஒரு 2-digit நம்பரை வந்து இன்னொரு 2-digit நம்பரால மல்டிப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3-digit நம்பரை வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரோட மல்டிப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. Able to do elementary multiplication of 2-digit by 2-digit and 3-digit by a single digit numbers using lattice algorithm and the standard algorithm. இந்த method of multiplication வந்து பாத்தீங்கன்னா elementary multiplication அப்படின்னா வந்து அடிப்படையான multiplication. So என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். Multiplication of a 2-digit by a 2-digit number. இங்க வந்து ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே 2-digit நம்பர்ஸ். ஒன்று வந்து 48, இன்னொன்று வந்து 36. இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 என்னது, அதுக்கேற்ற ஸ்கொயர்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கேற்ற டயகனல்ஸ், இண்டிவிஜுவல் டயகனல்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்க்கும். ஸ்டெப் நம்பர் 3, மேலே வந்து 48 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 36னால மல்டிப்ளை பண்ணணும்ல, ஸோ 3 மட்டும் ஃபர்ஸ்ட் இங்கே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 × 8 24 கிடைக்குமா, மேலே 2 கீழே 4. அடுத்து 3 × 4 12 கிடைக்கும், மேலே 1 கீழே 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6ஐயும் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஸ்டெப் 4. இங்கே கொடுத்துருக்காங்க 6 × 8 வந்து என்னது 48, மேலே 4 கீழே 8. 6 × 4 24, மேலே 2 கீழே வந்து 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இண்டிவிஜுவலாக இருக்கு பார்த்தீங்களா இந்த டயகோனல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க, வேற எந்த நம்பர்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதை 8 வந்து அப்படியே வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து 4 + 4 + 4 என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ 2 அங்கே போட்டுட்டு ரிமைனிங் 1 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கேரி அவுட் பண்ணுங்க. 1 + 2 வந்து என்னது 3, 3 + 2 5, 5 + 2 7. ஸோ 7 வந்து போட்டாச்சு. இங்கே வெறும் 1 மட்டும் இருக்கு, அந்த 1 வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதணும்னா இந்த டைரக்ஷன் வந்து எழுதணும், அதாவது 1728. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை 96 × 72. இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் டயகனல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 96 வந்து லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கோங்க. 72 வந்து டாப் டு பாட்டம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 7 மட்டும் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். 7 × 6 42, மேலே 4 கீழே 2. 7 × 9 63, மேலே 6 கீழே 3. 2 × 6 12, மேலே 1 கீழே 2. 2 × 9 18, மேலே 1 கீழே 8. அடுத்து என்ன பண்ணணும், இந்த டயகோனல்ஸ் எல்லாம் இப்படி ஆட் பண்ணிட்டே வரணும். இங்கே வெறும் 2 இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் 2 எழுதிக்கோங்க. 8 + 1 என்னது 9, 9 + 2 11. இங்கே 1 இருக்கு, ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆயிடுது. ஸோ 1 + 1 2, 2 + 3 5, 5 + 4 9, 9 எழுதியாச்சு. இங்கே வெறும் 6 இருக்கு, ஸோ 6. ஆன்சர் எப்படி எழுதணும், 6912 அப்படின்னு வந்து எழுதணும். ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 48 × 36. இங்கே செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 2-digit நம்பரை அதை ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 36 வந்து 3 10s கிடைக்கும், 6 1s கிடைக்கும். 3 10s வந்து எப்படி எழுதலாம், 13 எழுதலாம். 6 1s வந்து 6ன்னு வந்து எழுதலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து ஒன்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. 48 × 6 என்ன கிடைக்கும், 288 1s கிடைக்கும். அடுத்து வந்து அந்த நம்பரை வந்து 10ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. 48 × 30 1440 வந்து கிடைக்கும். இப்போ கிடைச்ச ரெண்டு ஆன்சரையும் வந்து ஆட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 1728. ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 3, in a school there are 24 desks in each classroom. If there are 18 classrooms in the school, find the total number of desks. ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து எத்தனை டெஸ்க் வந்து இருக்கான், 24 டெஸ்க் வந்து இருக்கு.
மொத்தமாக அந்த ஸ்கூலில் வந்து எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது? 18 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக எவ்வளோ டெஸ்க் வந்து அந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம்க்கு எப்பயும் வந்து வேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. Number of desks in each classroom is equal to 24. Therefore, number of desks in 18 classroom is equal to 18 into 24. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 24 ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 20 + 4 அந்த மாதிரி கிடைக்கும். ஸ்டெப் 1 வந்து என்னது? 18 வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ்னால மல்டிப்ளை பண்ணணும். 18 into 4 72 ஒன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்? 18 வந்து டென்ஸ்னால மல்டிப்ளை பண்ணணும். 18 into 20 360 கிடைக்கும். அடுத்து ரெண்டு கிடைச்ச ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 432. ஸோ இதுதான் வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் மெத்தட். Multiply 3-digit number by 1-digit number using lattice algorithm. அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரை வந்து 1 டிஜிட் நம்பரோட மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் என்ன மெத்தட்? lattice algorithm. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டயகோனல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 டிஜிட் நம்பரை வந்து லெஃப்ட் டு ரைட் இப்படி எழுதிக்கோங்க. 1 டிஜிட் நம்பரை வந்து டாப் டு பாட்டம் இப்படி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 9 வந்து ஒவ்வொரு நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். 9 into 2 வந்து என்னது? 18. மேலே 1 கீழே 8. 9 into 8 72. மேலே 7 கீழே 2. 9 into 2 18. மேலே 1 கீழே 8. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவல் டயகோனல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். இங்கே 8 மட்டும் கொடுத்துருக்காங்க. 8 எழுதிக்கோங்க. 2 + 1 என்னது? 3. 3 எழுதியாச்சு. 8 + 7 15. 5 எழுதியாச்சு. ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் இதுக்கு போயிடும். ஸோ 1 + 1 2. ஸோ ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதணும்? 2538. Example 2. 3-digit number multiplied by 1-digit number. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேலே வந்து அந்த 3-digit நம்பரை வந்து எழுதிக்கோங்க. லெஃப்ட் டு ரைட். 1-digit நம்பர் வந்து டாப் டு பாட்டம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்கொயர்ஸ் அண்ட் டயகோனல்ஸில் வந்து மல்டிப்ளை பண்ண நம்பர்ஸை வந்து எழுதணும். 6 into 7 வந்து என்னது? 42. மேலே 4 கீழே 2. 6 into 4 24. மேலே 2 கீழே 4. 6 into 6 36. மேலே 3 கீழே 6. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆட் பண்ணுறதுக்கு. இங்கே வெறும் 2 இருக்குது. 2 மட்டும் எழுதிக்கோங்க. 4 + 4 வந்து என்னது? 8. 6 + 2 8. இங்கே 3 இருக்குது. அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்? 3882. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் எக்ஸாம்பிள் 3. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1-digit நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பயும் 3-digit நம்பரை வந்து ஒரு 1-digit நம்பரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் கூடுதலாக வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு பிளேஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், இல்லை 2 பிளேஸ் வேல்யூ எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்பயும் வந்து அடிஷ்னலாக வந்து பிளேஸ் வேல்யூஸ் போட்டுக்கோங்க. இங்கே 100 கொடுத்துருக்காங்களா? தௌசண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1000 100 10s 1s. அடுத்து வந்து கொடுத்துருக்க 3-digit நம்பரை வந்து கரஸ்பாண்டிங்கான பிளேஸ் வேல்யூஸில் வந்து எழுதிக்கோங்க. அதாவது 200 8 10s 2 1s. அடுத்து 9 இருக்கா? 9 வந்து கீழே வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 9 இருக்குது பார்த்தீங்களா? 9 வந்து வெறும் 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே ஒன்ஸா? ஸோ 18 ஒன்ஸ் வந்துருக்கு. 18 ஒன்ஸ்னால் என்ன அர்த்தம்? 110 8 ஒன்ஸ்னு அர்த்தம். 110 இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து டென்ஸ் வேல்யூக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? 9 வந்து டென்ஸ் வேல்யூவில் இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 9 into 8 10s என்ன கிடைக்கும்? 72 10s வந்து கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 10s வந்து கேரி ஆன் இருக்குல்ல. ஸோ 72 10s ப்ளஸ் 1 10s வந்து என்னது? 73 10s கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 8 10s வந்து 9ஓட மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே இருக்க 8 10s 9ஓட மல்டிப்ளை பண்ணால் 72 10s கிடைக்கும். ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா 10s வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 73 10s. இந்த 73 10s வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்? 70 10s + 3 10s. 70 10s என்ன அர்த்தம்? 700s அர்த்தம். ஸோ இந்த 100s இருக்குது பார்த்தீங்களா? 700s அந்த 100s பிளேஸ்க்கு கொண்டு போய்க்கோங்க. அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 7 வந்து 100s பிளேஸ்க்கு வந்து கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். அதாவது கேரி மாதிரி. 3 மட்டும் 10s பிளேஸில் எழுதிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 100ஸ்ல இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணணும். 200s வந்து இருக்கா? இன்டூ 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1800 கிடைக்கும். இது மூலமாக ஏற்கனவே ஒரு 700 கிடைச்சிருக்கா? அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 1800 வந்து 700ஓட ஆட் பண்ணுறாங்க. 2500s 2500s இதே மாதிரி பிரிங்க. 2500 என்னது? 2000 + 500. 5 வந்து 100s பிளேஸில் எழுதிக்கோங்க. 2000 என்ன அர்த்தம்? 2000 அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து
2538. ஸோ இந்த படி வந்து ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் வந்து பண்ணணும். நாங்க பாருங்க 2000 20 ஹண்ட்ரட்ஸ்னா 2000 அர்த்தம், 70 டென்ஸ்னா 700s. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Example 4. A book has 396 pages. How many pages are there in 9 such books? ஒரு புத்தகத்துல வந்து எத்தனை பக்கங்கள் இருக்கான்? 396 பக்கங்கள் இருக்கு. மொத்தமா வந்து 9 books வந்து இருக்கு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸில் வேர்டிங்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் அ புக் வந்து எவ்வளோ? 396 pages. Therefore, number of pages in 9 books is equal to 396 into 9, which is equal to 3564 pages. So, இது எப்படி எழுதியிருக்காங்க? 1000, 100, tens, ones போட்டுக்கிட்டாங்க. அது கீழே 396 வந்து கரெக்டான பிளேஸ் வேல்யூக்கு கீழே எழுதிக்கிட்டு into 9. 9 6 are 54. 4 வந்து இங்க remaining 5 இங்க போயிருக்கு. 9 9s are 81. 81 plus 5 86. 6 இங்க இருக்கு, இங்க 8 வந்து இங்க இருக்கு. 9 3s are 27. 27 plus 8 வந்து 35. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க 3564. எக்ஸசைஸ் 2.1. இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க யூசிங் லாட்டைஸ் மெத்தட். இது வந்து ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் மெத்தட் படி மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சில ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். 52 into 49. அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, டயக்னல்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 52 வந்து லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கோங்க, 49 வந்து டாப் டு பாட்டம். சரிங்களா? அடுத்து வந்து 4 into 2 வந்து என்னது? 8. மேலே 0 கீழே 8. 4 into 5 20. மேலே 2 கீழே 0. 9 into 2 18. மேலே 1 கீழே 8. 9 into 5 45. மேலே 4 கீழே 5. நெக்ஸ்ட் வந்து இப்படி ஆட் பண்ணணுமா? இங்கே வெறும் 8 இருக்குது, 8 போட்டுக்கோங்க. 5 plus 1 என்னது? 6. 6 plus 8 14. 4 இங்கே போட்டாச்சு, ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் இதுக்கு போய் மூவ் ஆயிடுச்சு. ஸோ 4 plus 1 5. 5 plus 0 வந்து என்னது? வெறும் 5 தான் கிடைக்கும். ஸோ 5 போட்டுக்கோங்க, இங்கே 2 மட்டும் இருக்குது, 2 போட்டுக்கோங்க. ஆன்சர் என்னது? 2548. சரிங்களா? இது வந்து என்னது? 2 digit with 2 digit நம்பர். இப்போ வந்து 3 digit வித் சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து பார்ப்போம். 347 வந்து லெஃப்ட் டு ரைட் எழுதிக்கோங்க, 5 வந்து இந்த சைடில் வந்து எழுதிக்கோங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 5 into 7 35. 5 into 4 20. 5 into 3 15. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலாக வந்து ஆட் பண்ணணும். இங்கே வெறும் 5, இங்கே வெறும் 3. 5 plus 2 7. இங்கே வந்து 1. 1735. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். 65 into 37. 65 இங்கே போட்டுக்கோங்க, 37 இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 5 என்னது? 15. மேலே 1 கீழே 5. 3 into 6 18. மேலே 1 கீழே 8. 7 into 5 35. மேலே 3 கீழே 5. 7 into 6 42. மேலே 4 கீழே 2. நெக்ஸ்ட் வந்து இங்கே 5 மட்டும் இருக்குது. 2 plus 3 5. 5 plus 5 10. ஸோ 0 ரிமைனிங் 1 வந்து அடுத்ததுக்கு மூவ் ஆயிடுச்சு. 1 plus 4 வந்து என்னது? 5. 5 plus 8 வந்து 13. 13 plus 1 14. 4 ரிமைனிங் 1 வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. 1 plus 1 2. ஸோ 2405. அதுதான் வந்து ஆன்சர். மித்த ப்ராப்ளம்ஸும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் படி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். 72 into 29. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 29 நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 10s 9 1s கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 1ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 72 into 9 பண்ணிங்கன்னா 648 கிடைக்கும். அடுத்து வந்து 10ஸை வந்து இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 72 into 20 பண்ணிங்கன்னா 1440. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2088 கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். அதே மாதிரி தான் இதுவும். 31 into 7 வந்து என்னது? 217 கிடைக்கும். அடுத்து 10ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. 31 into 20 620 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 837. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 3 digit நம்பர் வித் 1 digit வந்து பார்ப்போம். 206 into 8. 8 6 என்னது? 48. 8 ரிமைனிங் 4 வந்து மேலே போயிடும். 0 into 8 வந்து என்னது? 0 தான். ஏற்கனவே 4 இருக்கா? அந்த 4 அப்படியே வந்து போட்டுக்கோங்க. 0 plus 4 4 தான் கிடைக்கும். 8 into 2 வந்து என்னது? 16. 1 வந்து 1000 பிளேஸ்க்கு போயிடும், 6 வந்து 100 பிளேஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ 1648. இதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும், அதையும் பார்த்துக்கோங்க. One box contains 25 apples. How many apples are there in 36 such boxes? அதாவது ஒரு பெட்டியில் வந்து 25 ஆப்பிள் வந்து இருக்கான். எத்தனை பெட்டி இருக்கு? மொத்தமாக 36 பெட்டி இருக்கு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கும்? 36 into 25.
அப்படி இல்லைன்னா 25 into 36. வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கியமாக சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஒன் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 ஆப்பிள்ஸ். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் 36 பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 25 into 36. ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் மெத்தட் படி எப்படி பண்ணுறது? இதை ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா 30 + 6 கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1s மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து 10s மல்டிப்ளை பண்ணுங்கள். கிடைச்ச ஆன்சரை ஆட் பண்ணணும். 1s மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 150 கிடைக்குது. 10s பண்ணும்போது 750. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 900 ஆப்பிள்ஸ் இன் டோட்டல். There are 28 pages in a daily newspaper. If Ajay buys newspapers for 45 days, how many pages will it contain? அதாவது number of pages in one newspaper is equal to 28. Therefore, number of pages in 45 newspaper is equal to 45 into 28, which is equal to 1260 pages. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து 28 பக்கம் வந்து இருக்குது. அஜய் வந்து 45 நாள் அந்த நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்கான். அப்படின்னா என்னது? 45 நியூஸ் பேப்பர் இருக்குன்னு அர்த்தம். 45 நியூஸ் பேப்பருக்கு வந்து 28 பக்கம் மீனி எத்தனை இருக்கும்? 45 into 28. அதுதான் வந்து 1260 pages. A truck carries 125 bags of rice. If each bag has 9 kgs of rice, how much kg of rice will there be in the truck? ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ அரிசி இருக்குது? 9 கிலோ அரிசி வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக அந்த வண்டியில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னானது 125 into 9. ஆன்சர் வந்து 1125 kg of rice. சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 bag contains 9 kg of rice. Therefore, 125 bag contains 125 into 9, which is equal to 1125 kg of rice. If the cost of one chair is rupees 857, what will be the cost of 6 chairs? ஒரு சேரோட விலை வந்து என்னது? 857 rupees. 6 சேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன? 6 into 857, 5142. சரிங்களா? ஸோ இதுக்கும் வந்து வேர்டிங் வந்து எழுதியிருக்கோங்க. காஸ்ட் ஆஃப் ஒன் சேர் இஸ் ஈக்குவல் டு 857. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் 6 சேர் இஸ் ஈக்குவல் டு 6 into 857. தட் இஸ் ஈக்குவல் டு 5142. Multiplication. If a box contains 6 chocolates, how many chocolates are there in 10 such boxes? Shall we calculate the number of chocolates in boxes? அதாவது ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை மிட்டாய் இருக்குது? 6 வந்து இருக்குது. ஸோ 10 பாக்ஸில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் ஒன் பாக்ஸ் வந்து 6. ஸோ 1 times 6, 6 into 1, which is equal to 6. இப்போ ரெண்டு பாக்ஸில் அப்படின்னா என்னது? 2 டைம்ஸ் நீங்கள் 6 ஆட் பண்ணுவீங்களா? 6 + 6 அப்படின்னா 2 times 6. அப்படி எப்படி எழுதணும்? 6 into 2 அப்படின்னு எழுதணும். 12. இப்போ 3 பாக்ஸஸ்னால் 3 times 6 வந்து ஆட் பண்ணுவோம். அப்படின்னா என்னது? 3 times 6, 6 into 3, which is equal to 18. இதே மாதிரி தான் 4 பாக்ஸஸ், 4 times 6, which is equal to 24. 10 times அப்படின்னா என்னது? 10 times வந்து அந்த 6 ஆட் பண்ணுவீங்க. அப்படின்னா 10 times 6, 6 into 10, which is equal to 60. Multiplication is the shortest form of repeated addition. Multiplication என்னது? அது வந்து ஒரு shortest form of repeated adding method. Example, if 6 fans are needed for one room, how many fans are needed for 9 rooms? ஒரு ரூம்க்கு வந்து எத்தனை ஃபேன் தேவையா? 6 ஃபேன். மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? 9 ரூம்ஸ் இருக்கு. ஸோ எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க? 9 times 6 அப்படின்னா 9 into 6, which is equal to 54. 54 ஃபேன்ஸ் வந்து டோட்டலாக வந்து 9 ரூம்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. வேர்டிங்ஸ் வந்து எழுதிக்கோங்க இதே பார்த்து. Exercise 2.2. 4 into 6 வந்து என்னது? 24. 7 6 are 42. 8 6 are 48. In a shirt, there are 6 buttons. How many buttons will there be in 8 shirts? ஒரு சட்டையில் எத்தனை பட்டன் இருக்கு? 6 பட்டன் இருக்கு. மொத்தமாக எத்தனை சட்டை இருக்கு? 8 சட்டை வந்து இருக்கு. ஸோ 8 into 6 அப்படின்னா 48 buttons. இதை வந்து எப்படி எழுதுவீங்க? Number of buttons in one shirt is equal to 6 buttons. Therefore, number of buttons in 8 shirt is equal to 8 into 6, which is equal to 48 buttons. அப்படி வந்து எழுதணும். In a cotton, there are 9 rows with 6 eggs in each row. How many eggs are there in all? அதாவது ஒரு வரிசையில் வந்து எத்தனை முட்டை இருக்கு? 6 முட்டை வந்து இருக்கு. மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு? 9 வரிசை இருக்கு. ஸோ மொத்தமாக எவ்வளோ முட்டை இருக்கும்? 9 into 6, 54 eggs. Number of eggs in one row is equal to 6. Therefore, number of eggs in 9 rows is equal to 9 into 6, which is equal to 54 eggs. ஸோ இப்படி வந்து எழுதுங்க. Complete the 7th table using maths kit box. இது பார்க்க எப்படி இருக்கு? இது வந்து 7 piece diagram. சரிங்களா? ஸோ அதுபடி எழுதலாம். 7 1s are 7, 7 2s are 14,
7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6 are 42, 7 7s are 49, 7 8s are 56, 7 9s are 63, 7 10s are 70. This is the multiplication table of 7. Exercise 2.3. 3 7s are another 21, 6 7s are 42, 9 7s are 63. A box contains 7 pencils. How many pens are there in 5 boxes? ஒரு பாக்ஸ்ல எத்தனை பேனா இருக்கு? 7 பேனா இருக்கு. 5 பாக்ஸ் இருக்கான். ஸோ டோட்டல் எத்தனை பென் இருக்கும்? 7 times 5, 7 into 5, 35 pens. சரிங்களா? 1 week has 7 days. Calculate the number of days in 10 weeks. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 10 வாரத்துக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா 10 times 7. 10 into 7 வந்து 70 days. இது எப்படி எழுதுறது? Number of days in 1 week is equal to 7 days. Therefore, number of days in 10 weeks is equal to 10 into 7, which is equal to 70 days. Complete the 8th table. Number of legs in spider. Spider க்கு வந்து எத்தனை கால்? 8 கால். So அதை யூஸ் பண்ணி 8 table வந்து எழுதியிருக்காங்க. 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32. அப்படின்னா என்னது? 4 times 8. 4 ஸ்பைடருக்கு வந்து மொத்தம் எத்தனை கால் இருக்கும்? 32 legs வந்து இருக்கும். 8 5s are 40, 8 6s are 48, 8 7s are 56, 8 8s are 64, 8 9s are 72, 8 10s are 80. Exercise 2.4. 8 4s are another 32, 8 6 are 48, 8 10s are 80. One packet contains 8 pencils. How many pencils are there in 9 such packets? ஒரு பாக்கெட்ல வந்து எத்தனை பென்சில் இருக்கு? 8 பென்சில் இருக்கு. 9 பாக்கெட் இருக்கு. ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ பென்சில் இருக்கும்? 9 into 8, 72 pencils. The price of one ball is ₹10. Find the cost of 8 such balls. ஒரு பாலோட விலை வந்து என்னது? 10 ரூபாய். 8 பால் அப்படின்னா என்ன ரேட் வரும்? 8 into 10, 80 rupees. இது வந்து எப்படி எழுதலாம்? Price of one ball is equal to ₹10. Therefore, cost of 8 balls is equal to 8 into 10, which is equal to 80. Complete the 9th table. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63. 9 டேபிள் எப்பயும் பார்த்தீங்கன்னா 9 இருக்கா, அது ஒன்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், டென்ஸ் வந்து கூடிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், டென்ஸ் வந்து அடுத்து கூடுதா? 8க்கு அப்புறம் 7 6 5 4 3 இப்படி வந்து கம்மியாயிட்டே இருக்கா. ஒன்ஸ் வந்து பாருங்கள் 1 2 3 4 இது வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 9 8s are வந்து என்ன வரும்? 72 வந்து வரும். ஸோ இதுபடியும் நீங்கள் வந்து 9 டேபிள் வந்து எழுதலாம். இங்கே கொடுத்துருக்காங்க 9 8s are 72, 9 9s are 81, 10 9s are 90. ஸோ இங்கே அதே தான் எழுதியிருக்காங்க. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are 81, 9 10s are 90. Exercise 2.5. 9 3s are another 27, 9 6s are 54, 9 10s are 90. A sports team has 9 persons. How many persons will there be in 9 teams? ஒரு டீமில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. மொத்தமாக எத்தனை டீம் இருக்கு? 9 டீம்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க? 9 9s are 81. 81 persons வந்து இருப்பாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் அ விண்டோ இஸ் 9. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன் 7 விண்டோஸ். ஒரு ஜன்னலில் வந்து 9 கம்பிகள் வந்து இருக்கு. அப்போது 7 ஜன்னலில் வந்து எவ்வளோ இருக்கும்? 7 into 9, which is equal to 63 rods. 63 கம்பிகள் வந்து மொத்தமாக இருக்கும். Complete the 10th table. 9th 10th table வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். 10th table நார்மலாக 0 ஆட் பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணுற நம்பரோட 10s தானே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10 1s are 10, 10 2s are 20, 10 3s are 30, 10 4s are 40, 10 5s are 50, 10 6s are 60, 10 7s are 70, 10 8s are 80, 10 9s are 90, 10 10s are 100. Exercise 2.6. Multiply by 10, 100 and 1000. கொடுத்துருக்க நம்பரை வந்து 10, 100, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்து 10ஓட மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா, இங்கே ஒரே ஒரு 0 தானே இருக்குது, அதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 100ஓட மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா எத்தனை 0 இருக்குது? 2 0, அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 1000னா 3 0 இருக்கும், 3 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். 10 into 7 வந்து என்னது? 7 அப்படியே போட்டுக்கோங்க. எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அதே தான் 16 into 100னா இங்கே 2 0 இருக்குது. ஸோ பக்கத்தில் 2 0 போட்டுக்கோங்க ஆன்சரில். 1000 into 9னா 9000. 10 into 696னா என்னது? ஒரே ஒரு 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 6960. 100 into 96 என்னது? 96 அப்படியே போட்டுட்டு 2 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 6 வந்து அப்படியே போட்டுட்டு 3 0 வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
நோட் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. when a number is multiplied by 10, 100 or 1000, it is enough to write 1 0, 2 zeros, 3 zeros respectively. அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து 10 இல்லை 100 இல்லை 1000ஓட மல்டிப்ளை பண்ணாங்கன்னா அந்த நம்பரோட 10னா வந்து ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க, 100னா 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க, 1000னா 3 ஜீரோ பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளைங் பை 1, இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது அதை வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னது, கிடைக்கிற ஆன்சர் அதே நம்பராக தான் கிடைக்கும். அதாவது 1 times anything is any நம்பர் தான். 10 into 1 வந்து என்னது 10, 7 ones are 10, 136 into 1 136, 2000 into 1 2000 தான். The product of 1 and any number is the number itself. அதாவது the product of any number என்னது, 10ஓட எந்த நம்பரை 1 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிற ஆன்சர் அதே 10 தான் கிடைக்கும். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து 0னால மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இப்போ ஒரு நம்பரை வந்து 0வோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே 0வாக தான் கிடைக்கும். எந்த நம்பரோடையும் நீங்கள் 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 0 தான். 3000 into 0 0, 7936 into 0 0. ஸோ ரூல் படி the product of 0 and any number is 0. ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஆர்டர்னா என்னது, இங்கே வந்து 4 into 6 கொடுத்துருக்காங்களா, இங்கே 6 into 4 கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து இருக்க நம்பர் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது, சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நீங்கள் வந்து எந்த இதை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். இதோட ஆர்டரை வந்து மாற்றினீங்கனாலும் ஆன்சர்ஸ் வந்து சேமாக தான் கிடைக்கும். 4 into 6 இங்கே 4 ஃபஸ்ட்டு வருது, 6 வந்து செகண்டில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஃபஸ்ட்டு வருது, 4 செகண்டில் வந்து வருது. ரெண்டு படி மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் கிடைக்கிற ஆன்சர் 24 தான் கிடைக்கும் மல்டிப்ளிகேஷன் ரூல் படி. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1000 into 9 9000, அதே மாதிரி 9 into 1000 9000, 1326 into 6 வந்து 7956. அதே மாதிரி இதை இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், 6 into 1326, அதுவும் வந்து இதே ஆன்சர் தான் ஈல்டு பண்ணும். இதை தான் சொல்லியிருக்காங்க. the product of two number does not change if we inter exchange the order of the numbers. அதாவது மல்டிப்ளிகேஷன் மூலமாக கிடைக்கிற ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும் even if we interchange the numbers. Exercise 2.7. Exercise 2.7. Write the numbers 24, 16, 36 as the product of two numbers. One is done for you. Multiplication fact வந்து எழுத சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்ஸ்க்கு. 24னா எப்படி கிடைக்கும், 6 4s are 24, 2 12s are 24, 124 is 24, 3 8s are 24. இதே மாதிரி 30 எப்படி கிடைக்கும், 10 3s are 30, 5 6 are 30, 15 2s are 30, 130 is 30. 16 எப்படி கிடைக்கும், 2 8s are 16, 4 4s are 16, 1 16 is 16, 8 2s are 16. 36 எப்படி கிடைக்கும், 6 6 are 36, 9 4s are 36, 2 18s are 36, 12 3s are 36. ஸோ இதெல்லாமே என்னது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். ஸோ அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கிட்ஸ்.